வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய முக்கியமான சிந்தனையை தெரிந்து கொள்வோம். புத்தாண்டு தொடங்கின உடனே எல்லாரும் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. அந்த ரெசல்யூஷனை லென்த் வரைக்குமாவது கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் புத்தாண்டு வந்தால் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. தனி மனிதர்கள் எடுக்கிற ரெசல்யூஷன் அதை அவங்க காப்பாற்றுறாங்களா காப்பாற்றலையாங்கிறத விட்டுருங்க. இந்த ஆண்டிலே திருச்சபைகள் ஒரு முக்கியமான ரெசல்யூஷனை எடுத்தாக வேண்டும். 2 திருச்சபையை சார்ந்தவர்கள், தட் மீன்ஸ் 2 டெனாமினேஷனை சார்ந்தவங்க சந்திச்சுட்டா கூட எங்க சர்ச்சில் இவ்வளோ கேஸ் இருக்கு, எங்க சர்ச்சிலையும் இவ்வளோ கேஸ் இருக்குங்கன்னு பேசிக்கிற அளவுக்கு வருத்தமான செய்திகள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பரவி வருகிறது. பொதுவெளிகளில், ஊடகங்களில், காணொளிகளில், வாட்ஸ்ஆப்புகளில் திருச்சபையில் நடக்கிற அடிதடிகள், அடித்துக் கொள்ளுகிறார்கள், சட்டை கிழிந்து விட்டது, ஆலயம் நடத்தி கொண்டிருக்கும் போது அடிதடி, சபைக்கு வெளியே இப்படி சபையை பூட்டுகிறார்கள், சபையை சீல் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் பத்திரிகைகளில் கடந்த ஆண்டுகளில் வந்ததை நாம் பார்த்தோம். இந்த ஆண்டு நீங்க எந்த முடிவெடுத்து அதை காப்பாற்றலனாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் திருச்சபைகளில் நடக்கிற இப்படிப்பட்ட சச்சரவுகளை குறைப்போம் என்று முடிவெடுத்தால் இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கும். இப்படி சொல்லலாம், திருச்சபை சார்ந்த அல்லது கிறிஸ்தவர்களுக்கிடையே உள்ள வழக்குகள் நீதிமன்றத்தில் எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுதுதான் திருச்சபை வளர்கிறது என்று பொருள். தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருப்பதால் பொது வெளியில் பார்க்கிற பிற சமயத்து மக்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த சமயத்தின் மீது விசுவாசத்தை துவங்குகிற மக்கள் கூட மனம் சலித்து போக வாய்ப்பு இருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை பதிவு செய்கிறேன். நான் எல்லை மீறி பேசுவதாகவோ அறிவுரை கூறுவதாகவோ ஆலோசனை கூறுவதாக நினைத்து விடக்கூடாது. எந்த முடிவு எடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டு சச்சரவற்ற திருச்சபையை நடத்த வேண்டும் என்கிற முடிவை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உலகம் இப்படி இருக்கிறது, நாடு கெட்டு போய்விட்டது, இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லா விஷயங்களும் மாறிவிட்டது, திருச்சபைகள் காலியாக கிடக்கிறது, திருச்சபையிலே ஒரு ஆவி இல்லை, அனலை என்று குறை பேசிக்கொண்டே இல்லாமல் திருச்சபையின் சச்சரவுகளை, திருச்சபையின் கருத்து வேறுபாடுகளை, திருச்சபைக்கு அவப்பெயர் ஏற்றுகிற நிகழ்வுகளை குறைப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து முடிவெடுப்பதே இந்த ஆண்டின் சிறந்த தீர்மானமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நான் இப்படி ஒரு கவிதையை சொல்லி இந்த கருத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். புன்னகை மலர இன்னொரு ஆண்டை இறைவன் கொடுத்தார் தோத்திரம். வரலாற்று திருச்சபையில் வாழ்கின்ற மக்கள் என்றும் ஆதியிலே தோன்றி வந்த திருச்சபைதான் இதுவென்றும் பழங்கதைகள் பேசி இங்கு பல நாட்கள் போக்கிவிட்டோம். நிகழ்கால நிலை என்ன, நிதர்சனத்தை பாருங்கள். கூடாரம் இருக்கிறது, கூடி வர ஆட்கள் இல்லை. அன்று முதல் அல்மனாக்கில் ஆத்துமாக்கள் எண்ணிக்கை உயரவில்லை. சொன்னவர்க்கே நற்செய்தி சொல்லி சொல்லி சலித்து விட்டோம். புதிதாக ஆத்துமாக்கள் சேர்த்து வர தவறிவிட்டோம். கட்டடங்கள் பல இங்கே கட்டுகின்றோம் சிறப்பாக. ஆடுகளே இல்லாமல் தொழுவங்கள் எதற்காக? 2ஆம் வருகை பற்றி எல்லோரும் பேசுகின்றோம். முதல் வருகை நோக்கம் இங்கே முழுதாக முடியவில்லை. யார் குற்றம் எனச் சொல்லி கரம் நீட்ட விரும்பவில்லை. எல்லோருக்கும் பொறுப்புண்டு என்பதனையே உணர்ந்திடுவோம். புதிதான முகங்களையே திருச்சபையில் சேர்த்திடுவோம். அவரை அறியாத முகவரிக்கு நற்செய்தி சொல்லிடுவோம். இதைத்தானே இவ்வாண்டின் லட்சியமாய் ஏற்றிடுவோம். திருச்சபையை சமூகத்தில் இயன்றவரை உயர்த்திடுவோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.